ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ தில் போலே ஓப்ராய் அப்படிங்கிற ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, நம்ம இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகலாமா? இப்போ கௌரி ஃபோன் பேசிகிட்டே நடந்து வரா. யார்கிட்ட அப்படின்னா, நம்ம ஹெல்ப் பண்ணால அந்த பையன்கிட்ட ஃபோன் பேசிட்டு எனக்கு இங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு யாரோ கூப்பிடுற சவுண்ட் அவளுக்கு கேட்கு. உடனே திரும்பி பார்க்கா. யாருன்னு பார்த்தா அப்படின்னா ஸ்வெட்லங்கா வந்திருக்கா. ஸ்வெட்லங்கா வந்து சொல்கிறாங்க, உனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன வேலை கொடுத்தாலும் நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு கௌரி சொல்கிறா, செய்வேன் மேம், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 மாதம் உள்ள பேமெண்ட்டை உனக்கு நான் அட்வான்ஸாக கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம கௌரிக்கு தலையடங்காத சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ மேம், என்ன வேலைனாலும் செய்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. யார்கிட்ட? ஸ்வெட்லங்காட்ட. உடனே ஸ்வெட்லங்கா சொல்கிறாங்க, என்னோடய ஃபியான்சி இருக்கான்ல, அவனுக்கு தான் நீ ஸ்பை வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே கௌரிக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாயிருச்சு. ஸ்பை வேலையா, இந்த வேலை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபேஸ் டல்லாயிருச்சு. உடனே மேம், இந்த வேலை நான் பார்க்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஸ்வெட்லங்கா வந்து, நீ பார்த்தா எனக்கு இந்த வேலை தான் பார்க்கணும், ஸ்பை வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை மேம், நான் அந்த ஸ்பை வேலை பார்க்கல, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னா, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸ்வெட்லங்காவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த வேலைக்காரனுக்கு எவ்வளோ எகத்தாலும் இருந்தால் என்னுடைய வேலையை வேண்டான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேராக கீழே பார்க்கும்போது ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறான். அண்ட் ஒரு ரூமை நோக்கி போகிறான். அது யார் ரூம்னு பார்த்தா ஓம்காரோட ரூமு. ஓம்காரோட ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கான். உடனே இவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே இறங்கி அவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வேண்டி அவனோட ரூம் சைடு வராங்க. எதுவும் கேட்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அண்ணி அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கும்போது ஓம்காராவோட பிரதர் தான் அது. அந்த பிரதரோட பேர் என்ன அப்படின்னா ரூதி தான். அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே யார் அண்ணி, நான் உனக்கு அண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாம் அண்ணி, நீங்கள் தான் எனக்கு அண்ணி அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ என்னோட அன்பான பிரதரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல, ஸோ நீங்கள் தானே என்னோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடுறதா, இல்லை நீங்கள் முன்னாடி என்னோட அப்பா கூட இருந்த அஃபேர்னால உங்களை சித்தின்னு கூப்பிடுறதா, ரெண்டுன்னு எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த ஃப்ளவரை மிதிச்சிருந்தான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாகவே எங்களுக்கு ஆகிக்கிட்டு இருக்கு ரூதி அப்படி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஸ்வெட்லங்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ரோஸ் ரொம்ப அந்த ஃப்ளவரை வச்சு இவங்கக்கிட்ட சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேசிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா போயிடுறான். போனதுக்கப்புறம் ஸ்வெட்லங்கா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸில் எப்படினாலும் எடுக்கவே முடியாது, நீங்கள் தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓம்காரா இருக்கிற ரூமை நோக்கி போகிறாங்க. போயிட்டு ஓம்காரா என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஓம்காரா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். யார் கூட டிஸ்கஸ் பண்ணுறான் அப்படின்னா, அவன் ரூம்குள்ளே சடனாக போனாங்கல்ல, அவங்க கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்வெட்லங்கா சொல்கிறாங்க, யார் கூட நீ டிஸ்கஸ் பண்ணால் என்ன, என்னோட டீட்டெயில்ஸ் ஒன்றுமே நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அம்மா நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கௌரி கேட்கும்போது, இல்லை அம்மாவோட கண்டிஷன் கிரிட்டிக்கல், நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், பைசா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ ஏதாச்சும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவ சொல்கிறா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, அம்மாவை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே கௌரிக்கு வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஸ்வெட்லங்கா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு இந்த ஸ்பை வேலை பாருங்க வந்து பார்த்தா துட்டு தரேன்னு, அந்த வேலையை வந்து இவ என்ன செய்கிறா அப்படின்னா, சரி இந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறான். போனதுக்கப்புறம் ஸ்வெட்லங்கா ஃபோனில் வந்து பணம் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறா அப்படின்னா, ஓம்காரோட்ட சொல்கிறான். ஓம்காரோட்ட சொன்னதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம்காரா சொல்லிடுறான். உடனே ஸ்வெட்லங்கா அங்கே சிரிச்சுட்டே, நான் உன்னை வேவு பார்க்குறதுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த கேஸ் வந்து ஓம்காராவோட அம்மா கையில் வந்து வெடிச்சிருக்கும். அதுக்கு காரணமே நம்ம ஸ்வெட்லங்கா தான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கௌரி தண்ணி ஊற்றுவான்ங்கிறது ஸ்வெட்லங்காவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. பட் கௌரி தண்ணி ஊற்றி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டா, அவங்க அம்மாவை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கௌரி கிட்ட வந்து, நீ வந்து ஒருத்தவங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த சைடு ஓம்காரோ ஃபோன் பேசிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கௌரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கௌரி வந்து நம்ம ஓம்காரோவை பார்த்துட்டா. பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே நிற்கிறா.
அந்த சைடு நம்ம ஓம்காரோ கௌரியை பார்த்துட்டாங்க. ஆனால் ஓம்காராவுக்கு தெரியாது இது கௌரின்னு. ஆனால் கௌரிக்கு தெரியும் இது ஓம்காரோன்னு. ஓம்காரோவை பற்றி கொஞ்சம் நினச்சிட்ருக்கா யார், நம்மளோட கௌரி. கௌரி நினச்சிட்டே அந்த பழைய சீன்ஸ் எல்லாத்துலேயுமே கல்யாணம் ஆனது எல்லாமே போட்டு நினச்சிட்ருக்கா. நினச்சக்கப்புறம் ஓம்காரோ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு நீதானா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி வராங்க. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சாமி சிலை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஷாலில் திரிசூலம் பட்டு ரோஸ் ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக 2 பேர் மேலேயும் விழுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ரோஸ் ஃப்ளார்ஸ் விழுந்துட்டே இருக்குது. அப்படி விழுந்துட்டே இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஓம்காரோ கேட்குறாரு நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌரிக்கு சரியான ஷாக்கு. ஐயையோ இவருக்கு நம்மளை தெரிஞ்சிட்டா, நம்ம இங்கேயும் வந்துட்டோன்னு தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் பண்ணிகிட்டு இருக்காங்க கௌரி. நம்ம ஓம்காரா சொல்கிறாரு நீ தான் அந்த கரெக்டான நேரத்தில் எங்கள் அம்மா கையில் தண்ணியை ஊற்றி டிக்காவாமல் இருக்கிறதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓம்காரோ சொல்கிறாரு. அதுக்கு கௌரி வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படி கீழே குனிஞ்சிடுறாங்க. ஆனால் கௌரிக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது. பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாள்ல, அப்படிலாம் யோசிச்சு பார்த்துருக்கும்போது ரொம்ப அழுகையாக வருது. நம்ம இவ்வளோ நாள் ஓம்காரோவோட வீட்டை தான் தேடணும், ஆனால் நம்ம இப்போ வந்து ஓம்காரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் நான் வந்து வேணும்னே வரல, இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் வரல, எனக்கு வேறு வழி தெரியலை, எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக வேண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறாங்க. கௌரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடறாங்க, அப்படி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து கடவுளே இது என்ன சோதனை எனக்கு, எப்படி நீ ஓம்காரோ வீட்டில் என்னை கொண்டு வந்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கௌரி வந்து இந்த சைடில் புலம்பிகிட்டே இருக்காங்க. ரொம்ப புலம்புறாங்க. நான் வேணும்னே வரல, நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, நான் எங்கள் அம்மாக்காக வேண்டி தான் இந்த வேலையை பார்க்குறேன், இவங்களுக்கே நான் எப்படி ஸ்பையாக இருக்க முடியும், ஸ்பை வேலைங்கிறது ரொம்ப ஒரு தப்பான வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கடவுளை என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. தன்னைத்தானே நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்ணீரை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா நம்ம ஸ்வெட்லங்கா வந்திருக்காங்க. ஸ்வெட்லங்கா வந்துட்டு இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கௌரி ஸ்வெட்லங்கா கிட்ட போய் நான் இந்த வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உனக்கு 3 மாதம் பேமெண்ட் நான் போட்டு விட்டுட்டேன், இப்போ என்ன நீ வந்து என்கிட்ட வேலைக்கு வரல அப்படின்றது சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் தெரியாது, நீ இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட்லங்கா சொல்கிறாங்க. உடனே சரி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கௌரிட்டு சொல்லிட்டு அவளை தள்ளி போயிட்டா. கௌரி தள்ளி போனதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸ்வெட்லங்கா வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கௌரிக்கு என்ன செய்கிறதுனே புரியல. இப்போ என்ன தான் செஞ்சாகணும், இந்த வேலையில் தான் இருந்தாகணும், இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா 3 மாதம் சேலரி வாங்கிட்டாங்கல்ல அதனால். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு நம்ம ஹீரோ ஓம்காரா இருக்கார்ல, அவர் ஸ்வெட்லங்கா ரூமுக்கு வந்து அவளை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி அவனோட பிரதர் இருப்பான்ல ரூதி, அவன்கிட்ட வந்து நீ அங்கே ஸ்வெட்லங்கா வாராலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு. வந்துட்டானா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இவர் அந்த ரூமில் நிற்கிறாருல, அவள் வந்து பார்த்துட்டா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவள்கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா இவளோட ஃபுல் பிளானும் தெரிஞ்சிடும். அதனால் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே தேடுறான். ஆனால் அவளோட ஒரு டீட்டெயில்ஸ் கூட நம்ம ஹீரோ ஓம்காராவுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அங்கே அவனோட தம்பி ரூதி ஃபன் பண்ணிருக்கான் இவனை வச்சு. என்ன ஸ்வெட்லங்காவா இங்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம்காரா கிட்ட ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃபோனில் ஒரு ஃபோன் வருது. என்னன்னு சொல்லிட்டு பேசினா அவனோட ஆள் சொல்கிறா நம்ம 6 o'clock மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இங்கே இவன் டே ரூதி அப்படின்கான். உடனே சொல்லுண்ணா நான் லைனில் தானே இருக்கேன், அங்கே ஸ்வெட்லங்கா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். ஸ்வெட்லங்காவா, எந்த ஸ்வெட்லங்கா அப்படின்ங்க. டேய் ரூதி அப்படின்ங்க. உடனே சரி இன்னும் ஸ்வெட்லங்கா வரலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இங்கே வந்து இவன் ஆள்கிட்ட 6 மணிக்கெலாம் எனக்கு வர முடியாது, நான் ஒரு ஜிம் ட்ரெயினராக இருக்கேன், இன்னைக்கு வேணால் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்வெட்லங்காவை இவன் பார்க்குறதே மறந்துட்டான். ஸ்வெட்லங்கா என்ன செய்கிறா அப்படின்னா அவளோட ரூம் சைட்லேயே போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னா என்னோட ஜிம்பை நான் பெரிய லெவலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். நேஷ்னல் லெவலுக்கு நான் கொண்டு வரணும்ல, அதனால் சரி ஓகே ஒரு 7:30 வேணால் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசின அந்த கேப்பில் வந்து இங்கே என்ன பண்ணுறான் ஓம்காரோ வந்து ஃபோனில் தானே லைனில் தானே இருக்காரு. அந்த லைனில் இவன் பேசுவானான்னு பார்த்துட்ருக்காரு. பட் இவன் பேசலை. உடனே அங்கே கட் பண்ணிட்டு இந்த ஃபோனில் அவன் காதில் வச்சு ஹலோ அப்படின்னா அங்கே லைன் கட் ஆகிடுது. இங்கே ஸ்வெட்லங்கா அவளோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம்
யாரோ அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்வெட்லங்காக்கு. அந்த உடன் ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா திறந்துருக்கு. அதை நம்ம ஸ்வெட்லங்கா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரா கிட்டேயே போய் கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த ட்ராவை வந்து க்ளோஸும் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த உடன் டோர், அதாவது உடன் கார்ட்போர்ட் இருக்குல்ல, அந்த கார்ட்போர்ட் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்வெட்லங்காக்கு. ஸோ யாராக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்வெட்லங்காக்கு தெரியும் போல். அதனால் நேராக அந்த உடன் கார்ட்போர்ட் கிட்டேயே வந்துடுறாங்க. வந்து கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க. நின்றதுக்கப்புறம் நம்ம இந்த டோரெல்லாம் நாக் பண்ணுவோம்ல, தட்டுவோம்ல, அந்த மாதிரி இந்த கையை வச்சு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த உட்டன் கார்ட்போர்டை வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற நம்ம ஹீரோக்கா ஓம்காரோக்கா ரொம்ப பயமாக இருக்குது. ஐயையோ நம்ம பிளான் தெரிஞ்சிட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஆனால் இங்கே நடந்ததே வேற. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்வெட்லங்கா வந்து திரும்பி போயிடுறாங்க. சிரிச்சுட்டே என்ன செஞ்சிடறாங்க, திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கார்ல ஓம்காரா, அவர் வந்து என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கௌரிகிட்ட ஸ்வெட்லங்கா சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு கொரியர் வரும், அதை நீ வாங்கி வையின்னு. அதே மாதிரி அந்த கொரியர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கௌரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கொரியரை வாங்கி வைக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு யோசிக்கிறாங்க, நம்ம இந்த வேலை பார்க்குறது கரெக்டாக இருக்குமா, கடவுளே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நேர்வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கண்ணாடியை பார்த்து என்ன செஞ்சிடுறாங்க அப்படின்னா கண்ணாடியை பார்க்குறேங்கிற பேரில் அந்த அட்டைப்பெட்டியை கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தாங்க. தள்ளி விட்டு இந்த சைடு ஸ்வெட்லங்கா வந்து ஃபோனில் வந்து ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்தமாரி என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக கண்டுபிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க அப்போ நீ கொஞ்சம் உஷாராக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்வெட்லங்கா சொல்கிறாங்க என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. என் ரூமில் இன்றைக்கி நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், யாரோ என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வெட்லங்கா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யார் நினச்சாலும் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியாது, நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே இருப்பேன்னு சொல்லி கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சனும் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கன்ஃபார்மாக அவங்க அந்த பர்சன்கிட்ட சொல்லிடுறாங்க. கதவை திறந்து தன்னோட ரூம்குள்ளே ஸ்வெட்லங்கா வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராவில் போய் ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஃபோட்டோவில் கையை வச்சு சொல்கிறாங்க ஓம்காரா ஒரு காலமும் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு யுகம் கூட உனக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஃபோட்டோவை அப்படி பார்த்துட்டே என்ன செஞ்சிடறாங்க உள்ளே வச்சுட்டு அந்த ட்ராவை மூடிட்டு முறைச்சிட்டே அப்படி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கௌரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நேராக அந்த கண்ணாடிக்கு வந்து தன்னுடைய கல்யாணம் ஆன மெமரிஸ் எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு தன்னோட நெத்தியில் குங்குமம் வச்சது, அதுக்கப்புறம் அந்த அக்னியை வலம் வந்தது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டே அந்த கண்ணாடியை பார்த்தே யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வரல ஓம்காரா, எனக்கு இந்த 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டேன், அதனால் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பை வேலை நான் பார்த்து தான் ஆகணும், மிச்சப்படி நான் வேறு எதுக்கும் வரலை அப்படி யோசிச்சுட்டே நம்ம கௌரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரூம் லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் வேறு யாரோ ரூம்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது நமக்கு காமிக்கிறாங்க. யாரோ ரூம்குள்ளே வராங்க, வந்து பெட்டு அண்ட் அந்த சைடு எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. பட் யாருன்னு காட்டலை. ஆனால் அதே சமயம் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கௌரி ரூம்குள்ளே வராங்க. வந்து பார்த்தாங்க அப்படின்னா லைட் எல்லாமே ஆனில் இருக்குது. நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டுலாம் போகணும், அப்போ இப்படி லைட் ஆனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம யோசிச்சுட்டு இருந்ததில் ஏதாச்சும் ஆஃப் பண்ணாமையே போயிருப்போம் போல், அதான் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா கௌரி வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துடுறாங்க. பெட்டில் படுத்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த கொரியர் பாக்ஸ் வந்திருக்கும்ல நம்ம ஸ்வெட்லங்காக்கு, அது இவங்க ரூமில் தான் இருந்திருக்கும் போல். அதுலேருந்து நிறைய எலிகள் வருது. அண்டு கௌரியோட பெட்டில் வந்து கொஞ்சம் லட்டூஸ் இருக்குது. இது யார் பண்ணி வச்சுருக்க சதின்னு தெரியலை, கொஞ்சம் லட்டூஸ் இருக்குது. அந்த எலிகள் வந்து வெளியில் வந்துடுது அந்த பாக்ஸை விட்டு. எலி பெட்டு மேலே ஏறி லட்டுவை சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினாக கௌரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது சவுண்டு கேட்கு அப்படின்னு பார்க்குறல்ல கண்ணை மூடிட்டு தான் இப்படி என்னன்னு பார்க்குறாங்க. எலி சவுண்டு கேட்கு, ஃபுல்லாக எலியாக இருக்குது. அம்மா அம்மா எலி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌரி கத்திட்டே ஓடுறாங்க. இந்த ரூமுக்கு வெளியில் இருக்கிற ஸ்வெட்லங்கா பார்க்குறாங்க.
பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா இவங்களோட பிளானாக தான் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு அப்படியே நேராக ஓடி போய் எலி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாமல் ஓம்காராவை போய் ஹக் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் அதுக்கப்புறம் ஓம்காராவை ஹக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல நம்ம கௌரி, இதை யாரெல்லாம் பார்த்தாங்க, என்ன ரியாக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் தியா. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.